ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் ஹீல்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பாரதி, இன்னொரு தோசை வைக்கட்டுமாம்மா? கண்ணம்மா, நான் ஸ்கூல் போகிறது குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க, தூங்குறதுக்கு இல்லை. அப்பாவுக்கு என்ன வை? அம்மா பாரதி, கண்ணம்மா சொல்கிற தோசையை விட்டு எறிஞ்சா மண்டை உடஞ்சி பொல பொலன்னு ரத்தம் வந்துடும். அந்த அளவுக்கு தோசை ஸ்ட்ராங். 2 தோசை சாப்பிட்டா போதும், மதியத்துக்கும் பசியே வராது. அப்பாவும் பொண்ணு 2 பேரும் சேர்ந்து கிண்டலா பண்றீங்க. இருங்க வச்சுக்கிறேன். கோபிச்சுக்கிறாரு கண்ணம்மா. பாரதியோட அம்மா இறந்ததுக்கப்புறம் உன் சமையலை சாப்பிட்டு தான் அவளுடைய ஆளாக இருக்கா. அதை நாங்கள் மறந்துடுவோமா என்ன? கண்ணம்மா, டிவி ஆன் பண்ணி நியூஸ் வை. சென்னையில் நடைபெறப் போகும் செஸ் போட்டி துவக்க விழாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகை. விமான நிலையத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பூங்குத்து கொடுத்து வரவேற்றார். பேராவூரணி பள்ளி மாணவி தற்கொலை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பேராவூரணியில் கூலி தொழில் செய்து வரும் சுந்தரேசன் கவிதா தம்பதியினரின் மூத்த மகள் அந்த பகுதியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவரது தாயார் நேற்று மாலை பணி முடிந்து வீட்டிற்கு வரும் பொழுது குழாயில் தண்ணீர் பிடிக்காமல் விளையாடி கொண்டிருந்த மாணவியை திட்டியதாக சொல்லப்படுகிறது. தாய் திட்டியதால் மனமுடைந்த மாணவி இரவு அனைவரும் தூங்கிய பிறகு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வந்துள்ளது. மாணவியின் மரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். மாணவியின் மரணம் அந்த பகுதி மக்களை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சென்னையில் நடைபெறும் செஸ் சாம்பியன் போட்டிக்காக வெளிநாட்டில் இருந்து அம்மா பாரதி, ஏமா சாப்பிடாம தோசையை பசங்கிட்டே இருக்க? நியூஸ் பார்த்து மனசு கஷ்டமாயிடுச்சா? இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்டோடைய மனநிலை இப்படி இருக்கிற நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குமா? அம்மா பாரதி, உனக்கு ஏன் நான் ஜெயபாரதின் பேர் வச்சு தெரியுமா? நீ எடுத்துக்கிட்ட காரியமெல்லாம் எப்பவுமே உனக்கு ஜெயபாரதி தான் வச்சு. அது மட்டும் இல்லைம்மா, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் வேணும்னு பெண் விடுதலைக்காக பாடுபட்டானே அந்த முண்டாசு கவிஞன் பாரதி. அவன் பேரதையும் சேர்த்துத்தனமாக உனக்கு வச்சேன். அம்மாடி பாரதி, இந்த காலத்து மாணவர்களுக்கு வெறும் படிப்பு மட்டும் பத்தாதுமா. போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் எப்படி போராடி வெற்றி பெறணுங்கிறத இந்த மாணவ சமுதாயத்துக்கு நீதாமா கற்றுத்தரணும். அப்போதாம்மா உன்னுடைய ஆசிரியர் பணி முழுமையாகும். அதை நீ செய்வியாமா? கண்டிப்பா நான் செய்வேன்ப்பா.
குட் மார்னிங் குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் மிஸ். ஹாய் பாரதி குட் மார்னிங். அப்புறம் பஸ் லேட்டு மிஸ். என்னங்க வினிதா, சார் சார் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சொல்றதே கேட்க மாட்டேங்குது. புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? இந்த வருஷம் 9th பாஸ் பண்ணணுமா வேண்டாம்? ப்ளீஸ் சார் பாஸ் நீ பண்ணு. நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவேன்னு என்னாச்சு மிஸ்? பார்த்தீங்களா மிஸ், அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட எவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிறா அந்த ராஸ்கல். பாவம் அந்த பொண்ணு. நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏன் மிஸ் வினிதா, சாரி. சார் சார் எனக்கு மட்டும் உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு ஆசையா என்ன? நான் சொல்கிறபடி நீ கேட்டு நடந்துக்கிட்டா நான் ஏன் உன்னை திட்ட போகிறேன், அடிக்க போகிறேன்? நான் சொல்கிறத கேட்டு நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டா இந்த வருஷம் நீ 9th பாஸ் பண்ணி 10th போயிடலாம். புரிஞ்சுதா? சரிங்க சார். வெரி குட். ஏய், நீங்கள் ரெண்டு ஏன் மிஸ், அவனை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதா? வேற யார்கிட்டயாவது என்ன பண்ண முடியும்? பாதிக்கப்பட்ட பொண்ணாச்சே. அவன் என் இடுப்பை கிட்டான்னு நான் வெளியே போய் சொன்னேன் அப்படின்னா இடுப்பு தெரிகிற மாதிரி ஏன் சீலையை கட்டினேன்னு சொல்லிட்டு என்னையவே திருப்பி கேட்குற ஊராச்சு இது. எங்கே ஒரு ஸ்டூடெண்ட் அது ஒரு பொண்ணாவது தைரியமாக வெளியே வந்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியெல்லாம் சொல்லிட்டா இப்படியெல்லாம் நடக்குமா? சரி, நீங்கள் ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போங்க. சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? இங்கே பாரு. ஏய் வினிதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரம் 5 மணிக்கு என்ன வந்து லேபில் பாரு. புரிஞ்சுதா? ஓகே, குட் கேர்ள். சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸுங்களா? ஆமா. நான் வினிதாவோட அம்மா மிஸ். வினிதா 2 நாளாக ஒரு மாதிரியாகவே இருக்கா மிஸ். நான் எது கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றா. பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கிறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மிஸ். பயப்படாதீங்க, வினிதாட்ட என்ன எதுன்னு விசாரிக்கிறேன். பயப்படாம போங்க. ம். குட் மார்னிங், சிட் டவுன். இந்த காலத்து மாணவர்களுக்கு வெறும் படிப்பு மட்டும் பத்தாதுமா. டியர் ஸ்டூடெண்ட், நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட் எடுக்க போறதில்ல. அதோட முக்கியமான விஷயத்த நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். காட்டுல மானை விட வலிமையானது எது? சிங்கம் மிஸ். புலி மிஸ். மிஸ் கரடி மிஸ். யானை மிஸ். வெரி குட். மானினம் படைக்கப்பட்டது வலிமையான சிங்கத்துக்கும் புலிக்கும் இரையாகத்தானா? மானை விட சிங்கம் வலிமையானது நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. வலிமை படைத்த மிருகங்களுக்கு இறைக்காக மட்டும்தான் மானினம் படைக்கப்பட்டிருந்தா அதுக்கு ஏன் நீளமான கால்களும் கொம்பும் மெலிந்த உடலும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கு? ஒரு மானோட ஸ்பீடு 60 to 80 km/h. அதுவே ஒரு லயனோட ஸ்பீடு 40 to 50 km/h தான். புலி சிங்கங்கள் இருக்க அதே காட்டுக்குள்ள தான் மானினத்தையும் படைச்சிருக்கான் ஆண்டவன். டியர் ஸ்டூடெண்ட், இங்க தன்னோட உயர்ந்தவனும் இல்ல தாழ்ந்தவனும் இல்ல, அனைவரும் சமம்தான். உங்களுக்கு ஏற்பட போற பிரச்சனையில இருந்து தப்பிக்க சம வாய்ப்பு எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து தப்பிக்க போறீங்களா இல்ல அந்த மான போல மாட்ட போறீங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. கஷ்டமான சூழ்நிலையில உங்களோட புத்திசாலித்தனம் தான் உங்களை காப்பாத்தும். டியர் ஸ்டூடெண்ட், தீதும் நன்றும் பிறத்தர வாரா. நல்லதும் கெட்டதும் அடுத்தவங்க நம்மளுக்கு கொடுக்கறது இல்ல, நமக்கு நாமளே உருவாக்கிக்கிறது தான். உங்களுக்கு வரப்போற பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு முதல் தேவை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ள வளர்க்கணும்னா அதுக்கு உங்க மனசுல இருக்க அச்சத்தை முதல்ல தவிர்க்கணும். டியர் ஸ்டூடெண்ட், சொன்னது எல்லாத்துக்கும் புரியுதா? வினிதா, ஆஃப்டர்நூன் லஞ்சில் என்ன வந்து பாரு. சொல்லு வினிதா, என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை மிஸ்.
இல்லை வினிதா, நான் உன்னை ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். எப்போ பாரு துருன்னு சுட்டித்தனம் பண்ணிகிட்டு இருக்க பொண்ணு நீ. இந்த 2 நாளாக என் டல்லாக இருக்க, என்ன பிரச்சனை சொல்லு. ஒன்றும் இல்லை மிஸ். எல்லாம் எனக்கு தெரியும், நீயே சொல்லு. மிஸ் எனக்கு வாழவே பிடிக்கல மிஸ். செத்துடணும் போல இருக்கு மிஸ். ஏய் வினிதா, என்ன என்ன பிரச்சனை? ஏன்டா பிறந்தவனு இருக்கு மிஸ். வினிதா, அழாம சொல்லு. இங்க பாரு, என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சு சொல்லு. மிஸ், சயின்ஸ் வாத்தியார் சம்பத்குமார் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு மிஸ். நினைச்சேன். இங்க பாரு வினிதா, பொண்ணா பிறந்த நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இதை பார்த்து பயப்படக்கூடாது. வினிதா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற சாமி வரும், பூதம் வரும், அம்மா வருவாங்க, அப்பா வருவாங்க, போலீஸ் வரும், ஏன் டீச்சர் வருவாங்கன்னு கூட எதிர்பார்த்துட்டு இருக்காத. நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வு வேற எங்கேயும் இல்லை, நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த உலகத்துல யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? அந்த பூவை பாரு, அதோட ஆயுள் காலமே வெறும் 8 மணி நேரம் தான். காலையில பூத்து சாயந்தரம் வாடி போயிடுது. ஆனாலும் அதோட 8 மணி நேரத்தை முழுமையா வாழ்ந்துட்டு வாடி போயிடுது. இந்த பூவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீ நினைக்கிறியா? திடீர்னு ஒரு புயல் வந்து அடிக்கிறப்போ உடஞ்சி கீழே விழுந்துடாது, வளைஞ்சு கொடுத்து நிற்கும். ஒரு வண்டு வந்து தேனை குடிக்க உட்கார்றப்போ ஐயோ என் தேனை பூரா அந்த வண்டு குடிக்குதே அப்படின்னு சொல்லி மனசு உடஞ்சி கருகி போயிடுதா? இத்தனை போராட்டத்துலையும் அது தன்னோட 8 மணி நேரத்தை முழுமையா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் வாடி போகுது. இறைவனோட படைப்புல எல்லா உயிரினங்களும் தன்னோட வாழ்க்கையை முழுமையா வாழ்ந்துட்டு தான் இறந்து போகுது. ஆனா இந்த மனுஷங்க மட்டும் அற்புதமான விஷயத்துக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு மனிதனா பிறந்துட்டா போராடி தான் வாழணும். அப்படி போராட முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டா அது வீரத்தனம் இல்லை, கோலத்தனம். உனக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு திருடன் திருடுறதுக்காக வீட்டுக்குள்ள போனானா. அங்க இருந்த பீரோக்குள்ள அவன் கையை விட்டப்போ அதுக்குள்ள இருந்த தேள் அவன் கையை கொட்டிருச்சு. அப்போ அவன் கத்துவானா கத்த மாட்டானா? கத்த மாட்டான் மிஸ். வெரி குட். ஏன்? கத்துனா மாட்டிக்குவான் மிஸ். உன்னோட பிரச்சனையிலையும் நீ தேள் மாதிரி கொட்டுனா அவன் கத்துவானா கத்த மாட்டானா? கத்த மாட்டான் மிஸ். ஆனா அது என்னால முடியுமா மிஸ்? இந்த உலகத்துல பொண்ணா பிறந்தா எதையும் சாதிக்க முடியும். அது மட்டும் இல்ல, திருடனுக்கு தேள் கொட்டுனா பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். இல்ல மிஸ், சம்பத் சார் ஸ்கூல் முடிஞ்சதும் 5 மணிக்கு சயின்ஸ் லேப்க்கு வர சொல்லியிருக்காங்க மிஸ். பயப்படாத, உனக்கு எல்லா விதத்துலயும் உறுதுணையாக நாங்க இருக்கோம். பயப்படாம போ, நான் இருக்கேன். சார், வா வினிதா. அம்மா ஒலிக்குது, ஐயோ ஐயோ ஒலிக்குது ஒலிக்குது. மிஸ்டர் சம்பத்குமார், ஒரு டீச்சரா இருந்துட்டு நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. இந்த தப்புக்கு சட்டத்துல எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கு தெரியுமா? உங்களை மாதிரி சில ஆளுகளாலதான் இந்த டீச்சர் வேலைக்கு அவமானம். குழந்தைங்களை பேரண்ட்ஸ்க்கு அடுத்தபடியா கண்டிச்சு வளர்க்குற அதிகாரம் ஆஸ் அ டீச்சரா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. உங்க மக வயசுல இருக்க பொண்ணு கிட்ட இப்படி கேவலமா கீழ்த்தரமா நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா கிட்ட நீங்க பார்த்த வேலையிலேயே உங்களுக்கு பிடிச்ச வேலை எதுன்னு கேட்டப்போ குடியரசுத் தலைவர் பணியர் அவர் சொல்லல. ஏன் சயின்டிஸ்ட் பணிய கூட அவர் சொல்லல. நான் பார்த்த வேலையிலேயே எனக்கு பிடிச்ச வேலை நம்ம ஆசிரியர் பணின்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட உன்னதமான பணிய உன்ன மாதிரி சில பொறுக்கிங்கனால கேவலப்படுத்துறீங்க. சப் இன்ஸ்பெக்டர், arrest him. If you have any formalities to be completed, I'll come to the station. ஓகே மேம், ஐ வில் டேக் கேர். மெட்ராஸ் ஸ்டேஷனுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் அச்சம் தவிர படம் பார்த்துருப்பீங்க. எங்களோட முக்கிய நோக்கமே பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறது மட்டும்தான்.
இதுபோன்று பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்திக்க நம்ம தமிழக அரசால் கடுமையான சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. உதவி மையங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் உடனே சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098 தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான தீர்வு உடனே கிடைக்கும். இதுவே பெண்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா உமன் ஹெல்ப்லைன் நம்பர் 1819 தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான தீர்வு உடனே கிடைக்கும். இது மட்டுமின்றி நம்ம தமிழக காவல்துறையால SOS செயலி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் பெண்கள் தனியாக வெளியே போகும்போது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டா இந்த SOS செயலி மூலம் தன்னை காப்பாற்றிக்க முடியும். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை இயங்கி வருகிறது. இதன் மூலம் கூட உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மறந்துடாதீங்க, உங்களுக்கு வரப்போற பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாத்திக்க உங்களுக்கு முதல்ல தேவை தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ். பெண்களால முடியாதது எதுவுமே இல்லை. நன்றி. அச்சம் தவிர் ஆண்மை உன்னுள் எடுத்து பேசி நீ வெளியே வா. புனலே இங்கு அனலாய் மாறி பூவே நீயும் போர் பழகு. கொஞ்சம் நெஞ்சில் வஞ்சம் கண்டு நச்சு பாம்பாய் நெய்யப்புடை. சிந்தும் நீர் செங்கோலாக்கி சிந்தை களைத்த தயவனை தாக்கு. அச்சம் தவிர் ஆண்மை உன்னுள் எடுத்து பேசி நீ வெளியே வா. புனலே இங்கு அனலாய் மாறி பூவே நீயும் போர் பழகு. விரலசைவில் உலகமெல்லாம் விழித்திடும் இனிமேல் தெரிந்திடு நீ. உன் வீரமெல்லாம் இனி பார் முழுதும் கதிரவனாக ஒளிவி